வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் குரு பெயர்ச்சியுடைய முக்கியமான ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். குரு பெயர்ச்சி எல்லா இடங்களிலும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பதிவுகள் வந்தாலும் மக்களுக்கு இன்னும் குழப்பங்கள் தீரவில்லை, ஆர்வங்களும் குறையவில்லை. அந்த அடிப்படையில் குரு கிரகம் முதலில் செல்லக்கூடிய முதல் ஒரு மாதத்திற்குடைய செவ்வாயுடைய மிருகசீரிடத்திற்கு என்ன பலன்களை தவிர்க்காமல் கொடுக்க போகிறார்? இந்த பலன்களை 12 ராசி நண்பர்களும் இந்த குரு பெயர்ச்சி அடைந்த முதல் மாதத்தில் தவிர்க்க நினைத்தாலும் தவிர்க்க முடியாது. இதுதான் தலைப்பாக நம்ம இந்த பதிவிற்காக கொடுத்திருக்கிறோம். இது எதனால் இந்த பதிவை சொல்கிறோம், இந்த அடிப்படையில் நம்ம தலைப்பு வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவை நீங்கள் பொறுமையுடன் கேட்டால் விளக்கமாக புரியும். மிருகசீரிடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் குரு பெயர்ச்சியான 14ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 13ஆம் தேதி ஜூன் மாதம் வரை, கிட்டத்தட்ட இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாதம் அதே தேதி வரை ஒரு மாதத்திற்கு இந்த குரு கிரகம் அந்த 2 பாதங்கள் மிருகசீரிடத்தில் கிராஸ் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது. கரெக்டாக பெயர்ச்சி அடைந்த ஒரு மாதத்தில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி திருவாதிரையில் ராகுவுடைய சாரத்தை குரு டச் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது. ஸோ இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 1-8 கூடிய செவ்வாயுடைய சாரத்தில் இந்த குரு கிரகம் தவிர்க்க முடியாத பலன்களாக 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறார் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த பலன்களை நான் இங்கே கொடுக்க நினைக்கிறேன். ஸோ இப்பொழுது நம்ம நேரடியாக பலன்களுக்குள்ளே போகலாம். முதலில் மேஷ ராசி. இவங்களுக்கு ராசிநாதனும் அஷ்டமஸ்தானம் அதிபதியாகவும் வரக்கூடிய 1-8 கூடிய நட்சத்திர சாரத்தில் 3ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்க போகிறார். அந்த கிரகம் 9-12க்கு உடையவர். ஸோ இந்த வீடு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி கூட இதை ஒரு 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 பதிவு ஒரு பாடம் அப்படிங்கிற வகையில் கூட நீங்கள் எடுத்து இதை புரிந்து கொள்ளலாம். இது 1-8 கூடிய கனெக்ஷனை நட்சத்திர சாரம் கொடுக்கிறது. 9-12 குருவினுடைய ஆதிபத்திய பலனாக வரக்கூடிய வீடு. ஸோ 9-12 1-8 அமரக்கூடிய வீடு 3. ஸோ 1-8 9-12 3. இது இவங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும்? இந்த முதல் ஒரு மாதம் செவ்வாயுடைய மிருகசீரிடத்தில் இந்த குரு கிரகம் மே 14 முதல் ஜூன் 13 வரை என்ன பலன்களை மேஷத்திற்கு கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலில் அந்த 3-8 அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்து ஈஸியாக சொல்லக்கூடிய நிலையாக எடுத்துக்கொள்ளலாம். திடீர் தனப்பிராப்தி இவங்களுக்கு கிடைக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் ஏற்படும். 9ஆம் வீட்டுக்குடையவர் 9ஆம் வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய 9ஐ விரயமாக்கக்கூடிய 8ஆம் வீட்டு சாரத்தில் செல்ல போகிறார் முதல் ஒரு மாதம். ஸோ இது ஒன்று. அந்த 8ஆம் வீட்டுக்குடைய சாரமும் 3இல் இருக்கக்கூடிய அந்த நிலையும் இவங்களுக்கு 3-8 ஒரு 2 மறைவு ஸ்தானத்துடைய தொடர்பு, விபரீத ராஜயோகம், திடீர் தன பிராப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக ஜாதகர்களும் தன்னுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மிக சிக்கலான சில பிரச்சனைகள் அவரவர்களுடைய மேஷராசியுடைய தந்தையுடைய வயதிற்கு ஏற்றார் போல கண்டிப்பாக ஏற்படும். மிகப்பெரிய தைரியம், தனம், பொருளாதார ஏற்றம், பெரிய ஒரு ஜாக்பாட் யோகம் அப்படிங்கிற அளவிற்கு மிகப்பெரிய தனம் வரும். அந்த பணம் எல்லாமே ஒரு சுபவிரியமாக கண்டிப்பாக இவங்க செய்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக மேஷராசிக்கு பலவிதமான ஐடியாஸ் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு ஐடியாவை இவங்க கிளிக் பண்ணி வரக்கூடிய பணத்தை லாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மேஷத்திற்கு தனம் வரும், அதற்கேற்ற விரயமும் ரொம்ப கரெக்டாக அவங்க ரொம்ப பக்காவான பிளான் செய்து சுப விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. முதல் ஒரு மாத குருவினுடைய நிலை மேஷத்திற்கு இவ்வாறு இருக்கிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆதிபத்திய கனெக்ஷன்ஸ் ரீதியிலாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு 8-11 கூடிய கிரகம் அவர் இருக்கக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய நட்சத்திர சாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான செவ்வாய் சாரத்தில் இருக்கிறார். 8-11 7-12 அமரக்கூடிய வீடு 2. ஸோ இவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனையில் உள்ள சில கவலையான நிலை இன்னும் தீரவில்லை. நிறைய ரிஷபராசிக்காரர்கள் இதெல்லாம் சரியாகிவிட்டது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பாதகத்தில் இருந்து பார்க்க போகிறார். அப்போ அஷ்டமஸ்தானத்திற்கு ஏதோ ஒரு சிக்கலை கொடுக்க இருக்கிறார். உடனே நீங்கள் அஷ்டமஸ்தானமே ஆயுளே முடிஞ்சிரும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க வேண்டாம். அந்த அஷ்டமஸ்தானத்திற்கு ஒரு தொல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அஷ்டமஸ்தானத்தை விரயம் செய்யக்கூடிய
அஷ்டமனாலே ஆயுளை விரயம் அப்படின்னா ஆயுளை இல்லாமல் செய்வது அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். சில விஷயங்களை சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறது, மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில் நம்ம ரிஷபத்திற்கு பார்க்கும் பொழுது எட்டுக்கு பாதகமான வீட்டில் அமர்ந்து 8ஐயே பார்க்கிறார் குரு கிரகம், தன் வீட்டை பார்க்கிறார். அந்த பாதக வீட்டில் அமர்ந்து பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம சற்று எச்சரிக்கையாக அனலைஸ் செய்ய வேண்டும். அந்த 8க்கு பின்னால் இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டு நட்சத்திர சார அடிப்படையில் அந்த ரிஷபத்திற்கு 7ஆம் வீட்டு விருச்சிகத்துடைய செவ்வாய் சாரத்தில் இருப்பது, இவங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப கவனம். ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7க்கு 6ன்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு 12ஆம் வீடாக வரும். இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக மருத்துவ விரயங்கள் ரிஷபத்தை பொறுத்தவரை ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்கு தனம், வருமானம், லாபம், திருமணம், மறு திருமணம் இதெல்லாமுமே ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாகவும் இது இருக்கிறது. ஆனால் அதிகமாக கவனமான பலன்களில் நீங்கள் ஃபோக்கஸ் செய்து அதை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கையாள தயாராக இருந்தால் நிறைய விஷயங்களை நம்ம பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கலாம். அடுத்தது மிதுனத்திற்கு இந்த குரு பயிற்சியுடைய முதல் ஒரு மாதம், செவ்வாய் சாரத்தில் செல்லக்கூடிய குருவினுடைய இந்த ஒரு மாதம், மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய ஆதிபத்திய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-10 கூடிய கிரகம். அந்த 7-10 கனெக்ட் ஆகிவிட்டது. அதன் பிறகு அவர் செல்லக்கூடிய நட்சத்திர சார எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6-11. ஸோ 7-10 6-11 அமரக்கூடிய வீடு 1. ஸோ இவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னா கண்டிப்பாக உத்தியோகத்தில் பெரிய வளர்ச்சி, உத்தியோக மாற்றம், இதை இவங்க தவிர்க்க நினைத்தாலும் தவிர்க்க முடியாது. 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது ஆக்டிவேட் ஆகும் பொழுது இவர்களுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். 6ற்கு 6 என்று சொல்லக்கூடிய வீட்டையும் இந்த குரு 11ஆம் வீடாக வரக்கூடிய மேஷத்தை பார்ப்பது, கடன்கள் மூலியமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடியவர்களுக்கு இது பொருள் ரீதியிலாக மாறிவிடும். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இது 6ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீடு. முதலிலேயே பார்க்காத நோயாக இது அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் சாரத்தில் உள்ள முதல் ஒரு மாதம் மிதுன ராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்த் பிரச்சனை இருக்கலாம்னு நீங்கள் உள்ளூர சந்தேகப்படுகிறீர்களோ, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கிறதோ, நீங்கள் சோம்பல் பார்க்காமல், பணத்தை பார்க்காமல் எல்லா டெஸ்ட்டும் ஒரு முறை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். உங்களுக்கு கடன் ரீதியிலாக, உத்தியோக ரீதியிலாக பெரிய வளர்ச்சி, பெரிய மாற்றம், பணி மாற்றம் தவிர்க்க முடியாது. பெரிய வளர்ச்சியான பணி, பெரிய வருமானத்தை கூட அது கொடுக்கக்கூடிய நல்ல பணியாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிரச்சனைகளை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் 10-9 பார்ப்பது கர்மஸ்தானம், 9ஆம் வீடு. ஸோ தந்தையுடைய ஆரோக்கியத்தையும் இது சில சிக்கல்களை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மிதுன ராசிக்கு ஓரளவிற்கு நல்ல பலன்கள், பணி வளர்ச்சின்னு சொன்னாலும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மிதுன ராசி நண்பர்கள் மிக மிக அதிக அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். 7 திருமணம், வாழ்க்கை துணைக்கு வருமான உயர்வு, குழந்தைகளுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வகையில் அந்த லெவலில் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வருமானம் கிடைக்கும், அவர்களுக்கும் திருமணம் நடக்கும், அவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் மிதுன ராசி தன்னுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். பாதகாதிபதியான குரு கிரகம் 9ஆம் வீட்டை பார்ப்பது, 9ஆம் வீட்டிற்கு கர்மஸ்தானாதிபதியான செவ்வாய் சாரத்தோடு அந்த தொடர்புகள், அந்த நட்சத்திர சாரங்கள், அந்த முதல் ஒரு மாதம் தந்தை ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு பணி வளர்ச்சி தவிர்க்க முடியாது, பணி மாற்றம் தவிர்க்க முடியாது, தவிர்க்க வேண்டாம். இது ரொம்ப நல்ல உயர்வான நிலையை உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சியான நிலையாக இருக்கும், அவரவர்கள் வயதிற்கு ஏற்றாற் போல. இதுதான் மிதுனத்திற்கு நடக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு இந்த குரு கிரகம் ஆதிபத்திய ரீதியிலாக 6-9 கூடியவர் 12இல் இருக்கிறார். ஸோ 6, 9, 12 இந்த 3 எண்ணிக்கையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்து சாரம் வாங்கக்கூடிய இந்த முதல் ஒரு மாதம் செவ்வாயுடைய அடிப்படையில் 5, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 வீடுகள். ஸோ இவங்களுக்கு 5, 6, 9, 10, 12 ஜாதக நண்பர்கள் கடகத்தில் இருக்கிறவர்களுக்கு நேரடியாக பணி வளர்ச்சி, பணிக்காக பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலை, இடமாற்றம், வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இடமாற்றத்தை இவங்க அடையக்கூடிய நல்ல பலன்கள், அற்புதமான லாபம். கடகத்திற்கும் ரொம்ப நல்ல ஒரு
வளர்ச்சியான காலகட்டமாகவே இருக்கிறது. ஆனால் தந்தைக்கு காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய, தந்தைக்கு ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய, காரகா சொல்ல முடியாது, தந்தை ஸ்தானத்திற்குடைய 9ஆம் அதிபதி 12இல் மறைகிறார். கண்டிப்பாக தந்தையோடு சில கருத்து வேறுபாடாக பிரியலாம். அவங்கள விட்டு பிரிந்து திருமணமாகி குழந்தைகள் செல்லலாம். குழந்தைகள் சின்னவங்களாக இருந்தாங்கன்னா தந்தை வேலை கிடைத்து வெளியூர் செல்லலாம். ரொம்ப சீனியராக இருக்கக்கூடிய தந்தையாக இருந்தால் ஆரோக்கியத்திற்காக சில பிரச்சனைகள் தந்தைக்கு மருத்துவ விரயங்களாக ஏற்படக்கூடிய நிலை கடக ராசிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடன்கள் தீரும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக 6ஆம் வீட்டில் அந்த குரு பார்வை 5 சாரத்தில் இருப்பது நீண்ட நாள் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பாக பெரிய பணம் கையில் கிடைக்கும். அதே சமயம் அந்த பணம் வேலையை விடக்கூடிய நிலையினால் கையில் கிடைக்கக்கூடிய பணமாக சிலருக்கு மாறும். ஸோ பணியில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல நிலை. சிலருக்கு பணி போகக்கூடிய நிலை வந்தால் கவலைப்படுவார்கள். உங்களுக்கு வேறு வேலை வருது அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடகத்திற்கும் பணி மாற்றம் இருப்பதற்கு மிக அதிக வாய்ப்பாக இருக்கிறது. முக்கியமாக வெளி மாநிலம், வெளிநாடு இது மாதிரி மாற்றத்தோடு உடைய இந்த பணி மாற்றமாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு வேறு இடத்திற்கு நீங்கள் மாறி செல்லக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கும். கடன்கள் தீரும். கடன்கள் தீருவது நல்ல பலன். ஆனால் அது வேலையை காலி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையையும் அது ஒரு உள்ளடக்கிய பலன். நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது, தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து கொள்வது நல்ல நிலை. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆதிபத்திய ரீதியிலாக குரு 5, 8 அவர் 11இல் அமரப்போகிறார். அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா 4, 9 ஒரு ராஜயோகாதிபதியான செவ்வாயுடைய சாரம். இதெல்லாம் என்ன பலன்கள் இவங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 குரு கிரகம் 5ஆம் வீட்டையே பார்க்கிறார். ஆனால் பாதக வீட்டிலிருந்து பார்க்கிறார். ஸோ கண்டிப்பாக குழந்தைகளோடு ஒரு தொடர்ச்சியாக விட்டு கொடுக்க வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம். 8 கிரகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதிபத்திய டோட்டலி கான்ட்ராஸ்டாக குரு முதலில் 5ஆம் வீட்டு பலன்களை கொடுத்து அதே குரு மிக கடுமையான அஷ்டமாதிபதி பலன்களையும் கொடுப்பார். தசா புத்திகளில் நம்ம இதை எளிதில் பார்க்க முடியும். அந்த குரு கிரகம் 11இல் அமர்வது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முதலில் சுலபமாக இருந்தாலும் அது முடியக்கூடிய நேரத்தில் உங்களை ரொம்ப டஃப்பான ஒரு சூழலுக்கு தள்ளி பின்னர் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு 2-3 பிளானிங் அப்படிங்கிற வகையில் 2-3 விஷயங்களை நீங்கள் யோசித்து பிளான் ஏ, பிளான் பி இந்த மாதிரி நீங்கள் ரெடியாக வைத்துக்கொள்வது நல்ல நிலை. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சாரத்தில் குரு 3ஐ பார்க்கிறார். ஸோ அந்த 2 வீடுகளும் தொடர்பாக ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப பிரமாதமான முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றி, அற்புதமான பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும். ஆனால் இடமாற்றம் தவிர்க்க முடியாத ஒரு நிலை. சிம்ம ராசி நண்பர்கள் சிலர் வீடு மாறலாம். ரொம்ப சீனியராக இருக்கிறவங்க தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உறவுக்காரர்கள் அதிகம் இருக்கக்கூடிய வேறு ஒரு ஊருக்கு நீங்கள் வந்துருங்க, இங்கே தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிலரை கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அது போன்ற நிலை சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஏற்படலாம். அது போன்ற தவிர்க்க முடியாத இடமாற்றம் இது நடக்க வாய்ப்பிருக்கிறது. பணியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவர்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போன்ற ஒரு சில மாற்றமான நிலை நடக்கும். நல்ல லாபம் ஏற்படும்னே சொல்லலாம். திருமணம், மறுமணம் போன்ற விஷயங்களிலும் இந்த குருவினால் இவர்களுக்கு அற்புதமான நன்மைகள் நடக்க இருக்கிறது. இந்த செவ்வாய் சாரமாகிய ஒரு மாதத்தில் மே 14 ஜூன் 13 வரை சிம்ம ராசிக்கு இந்த பலன்கள் எதுவுமே தவிர்க்க முடியாது. நினைத்தாலும் இந்த பலன்களை தடுக்க முடியாது. அப்படிங்கிற வகையில் இந்த மாதிரியான பலன்கள் வருகிறது. இதில் இடமாற்றம் ரொம்ப முக்கியமான நிலை. குழந்தைகளோடு உள்ள நிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையும் சிம்ம ராசி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள், காதல் தொடர்பான முதல் திருமணம், மறுமணம், இது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தீர விசாரித்து முடிவுகளை எடுப்பது சிம்மத்திற்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி முதல் மாதம். இந்த செவ்வாயுடைய சாரத்தில் செல்லக்கூடிய குரு கிரகம் கன்னி ராசிக்கு கொஞ்சம் சிக்கலாகவே இருக்கிறார். ஏனென்றால் இதுவரை ஒரு 6 அதிபதி, ஒரு 8 அதிபதியாக வந்து கொண்டிருந்த குரு கிரகம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாகவே இருக்கக்கூடிய குரு அஷ்டமாதிபதி சாரத்தில் செல்ல போகிறார். ஸோ அந்த ஆதிபத்தியமும் பிரச்சனை, சாரத்தில் போகக்கூடிய அந்த கிரகமும் பிரச்சனை. அப்படிங்கிறதுனால ஓரளவிற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தெரிந்ததை தெரிந்து கொண்டு முடிந்தவரை முயற்சி செய்வது மட்டுமே நம்ம கையில் இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நிறைய வீடியோக்களில் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு 3, 8,
4, 7, 10 இந்த வீடுகளை எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய குருவாக இருக்கிறார். திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமாக தொழில் மாற்றங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென்று வேலை போய்விடும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அடுத்த வேலைக்கு சேருவதற்கான நேரம் வந்துவிட்டது. பழைய வேலையை விட்டால் தான் புது வேலையில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பழைய வேலையிலிருந்து வெளியில் வரக்கூடிய சூழலாக இது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக புது வேலை மாற்றம் திடீரென்று மாற்றங்களாக உங்களுக்கு நடக்கும். இது ஒரு நல்ல நிலை. முக்கியமாக உங்களுக்கு தொழில் ரீதியிலாகவும் அதிரடி மாற்றங்கள் நடக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு 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 சர்ப்ளஸான ஒரு தேவைக்கேற்ற வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை. உங்களுக்குமே சில இடமாற்றத்தோடு கூடிய சில பலன்களாக இது நடக்க இருக்கிறது. ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் செய்து அலைச்சல்களோடு கூடிய சில இடமாற்றமாக இது இருக்கலாம். பணிமாற்றம் இல்லை தொழிலுக்கான சில புதிய முயற்சிகள், புதிய அதிரடி மாற்றங்கள், இந்த எல்லாமே உங்களுக்கு 3, 8 என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி 2 அஷ்டமாதிபதியான செவ்வாய் சாரத்தில் செல்வது, சுகஸ்தானத்தோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, சுகஸ்தானத்தையும் விரயம் செய்யக்கூடிய 3ஆம் வீட்டு தொடர்பு, சுகமாக அமைதியாக இருக்க முடியாமல் உணவு உறக்கம் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனைகளை கொடுக்கலாம். மேலும் உங்களுக்கு 7ஆம் வீட்டு தொடர்பாக திருமண வாழ்வில் நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 7ஆம் வீட்டில் செல்லக்கூடிய சனிக்கு வரும் பொழுது, ஏன்னா இப்போ நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லாமே குரு சாரம் செல்லக்கூடிய செவ்வாய். ஆனால் கன்னி ராசிக்கு மட்டும் நம்ம சனியோடைய நிலையையும் ஞாபகப்படுத்த அந்த ஒரு நிலை ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டாக இருப்பதை நம்ம மறக்கக்கூடாது. வாழ்க்கை துணை கூட அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணலாம். உங்களுக்கு கோஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு நான் கோஆப்ரேஷனை கொடுத்து கொண்டு உங்களுக்கு மேலும் டார்ச்சரை கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் விஷயங்களை அந்த டைரக்ஷனில் எடுத்துக்கொண்டு செல்வது மட்டுமே நார்மலாக எந்த ராசியினராக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு சால பொருந்தக்கூடிய பலனாக இருக்கும். ஸோ ஓரளவிற்கு கன்னி ராசி நண்பர்களுக்கு தொழில் மாற்றம், திடீர் மாற்றங்கள், வேலை மாற்றம் இதெல்லாமே ஒரு நல்ல விதமாக நடக்க இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. இது 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரகம் சிறிது எல்லோருமே குடும்ப வாழ்வில் ஆரோக்கியத்தில் உங்களோட ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப உறவில் கனெக்ட் ஆன அத்தனை பேருமே உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இதெல்லாமே கன்னி ராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கர்மஸ்தானத்தில் அமர்ந்த ஒரு கிரகம், கண்டிப்பாக சற்று எச்சரிக்கை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது துலாம் ராசிக்கு வரலாம். துலாம் ராசிக்கு இந்த குரு கிரகம் பார்த்தீங்கன்னா 3, 6 கூடியவர், இரண்டுமே ஒரு மறைவு ஸ்தானத்தோடு உள்ள கிரகமாக இயற்கையாக வருவார். இவர் இப்பொழுது செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் 2, 7 கூடிய சாரம் 9இல் அமர்கிறார். ஸோ இது பணி ரீதியிலாக பெரிய மாற்றங்களை கொடுக்கும். திடீர் பணி வளர்ச்சி, பணிக்கான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், தொழிலுக்கான அந்த தொழிலுடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக சில வெளிநாடு பிரயாணங்கள், அற்புதமான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலை. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு 3, 6 கூடிய கிரகம் 9இல் அமர்வது உங்கள் தந்தையாருடைய ஆரோக்கியத்தை அதிகம் கவனித்து கொள்ள வேண்டும். ஜாதகர்களுக்குமே எப்பொழுதுமே 6ஆம் அதிபதியான குரு எங்கு சென்று அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்தாலும் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நேரடியாக உங்களை பார்க்கிறார். ஸோ இதை நீங்கள் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் இந்த 1 மாதம் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் செவ்வாயுடைய 2, 7 அப்படின்னு சொல்லக்கூடிய சரராசி ஆகிய துலா ராசிக்கு 2, 7 என்று சொல்லக்கூடிய ஒரு மாரகஸ்தானாதிபதி ஆகிய வரக்கூடிய செவ்வாய் சாரத்தில் செல்வதனால் கண்டிப்பாக நீங்களுமே ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்வது. இதில் எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ், உங்களோட ரிசல்ட்ஸில் இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் வந்து ஒரு பிரச்சனை இருந்ததுனாக உடனடியாக நீங்கள் அதுக்கு மருந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பித்தாலே அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து அந்த மருத்துவ விரயத்தோடு போய்விடும். ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாமே நெகட்டிவாக நடந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ துலாம் ராசிக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. பணிமாற்றம், பிரயாணம், வருமானம் இதெல்லாமே ரொம்ப நல்ல நிலையாக இருக்கிறது. அடுத்தது விருச்சிகத்திற்கு வரும் பொழுது விருச்சிக ராசிக்கு 2, 5 கூடியவராக குரு கிரகம் வருவார். ரொம்ப அற்புதமான ஓரளவிற்கு நல்ல சுபகிரகமும் ஒரு நல்ல வீட்டுக்குடையவராகவும் இருக்கக்கூடிய அந்த கிரகம் வாங்கக்கூடிய சாரம் பார்த்தீங்கன்னா 1, 6 கூடிய சாரம் அமர்வது 8இல். இவங்களுக்குமே ஒரு ஏடாகூடமான ஒரு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு. பலன் எடுக்கும் பொழுது நமக்கே வந்து ஒன்றுமே புரியாத நிலைக்கு இந்த குழப்பம் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே பணி ரீதியிலான விஷயங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும்.
ஏனென்றால் எடுத்த உடனே நெகட்டிவ் பலன்கள் விருச்சிகத்திற்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். பணி மாற்றம் ரொம்ப பிரமாதமான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியான காலகட்டத்தை கொடுக்கும் விருச்சிகத்திற்கு பிரயாணம் ஏற்படும். பணிக்கான பிரயாணமாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சிலர் பிரிந்து வெளியூர் வெளிநாடு சென்று வேலைக்காக மாறி செல்லக்கூடிய நிலையாக விருச்சிகத்திற்கு ஏற்படலாம். அதே சமயம் திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏற்படக்கூடிய ஒரு காம்பினேஷனாக 6, 8, 12 சொல்லக்கூடிய சில கிரக நிலை விருச்சிகத்திற்கு காட்டுவது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். எதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனையாக நீண்ட நாட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் லிஸ்ட் அவுட் செய்து கொண்டு அதற்கு பரிசோதனை எடுத்துக்கொண்டு அதற்கு மருத்துவம் தேவைப்பட்டால் நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்தால் அதையெல்லாம் இப்போ ஒரு முறை சரியாக அந்த ரீடிங்ஸ் எல்லாம் மருத்துவ கண்ட்ரோலில் இருக்கான்னு நீங்கள் ஒரு முறை எடுத்து பார்க்க வேண்டும். 8இல் மறையக்கூடிய குரு கிரகம் பூர்வீகத்திலிருந்து கிளம்பி வெளியூர் வெளிநாடு செல்வது உத்தியோகத்திற்கானவர்களுக்கு நல்ல நிலையாக மாறும். இல்லை நீண்ட நாட்களாக தனியாக உள்ளூரிலேயே இருக்கக்கூடிய சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இல்லை சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் தனியாக இருக்க முடியாத நிலையில் நீங்கள் உங்கள் பூர்வீகத்தை விட்டு வேறு சூழல் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற நிலையில் வேறு யாரும் உங்கள் குழந்தைகளோடு இல்லை வேறு சில மாற்றத்தோடு ஒரு மாறி செல்லக்கூடிய சூழலை கண்டிப்பாக இது கொடுக்கும். ஸோ பணிக்கான பிரிவு குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். இல்லைனா குடும்பத்தில் பிரச்சனை பிரியக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே குடும்ப பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பணிக்காக பிரிவது ஒரு நல்ல பரிகாரமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது விருச்சிக ராசியுடைய ராசிநாதனும் 6 செவ்வாய் சாரத்திலேயே 8ஆம் வீட்டில் செல்லக்கூடிய குருவை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் செய்யாமல் முதல் 1 மாதம் கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டாலே விருச்சிகத்திற்கு ஒரு நல்ல பலன். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 1, 4 கூடிய கிரகமாக இவங்க ராசிநாதனும் சுகஸ்தானாதிபதி தாயாருக்குடைய கிரகம். இந்த கிரகம் 7ஆம் வீட்டில் சென்று அமர்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் 5, 12. இவர்களுக்கு திடீர் இடமாற்றம், திடீரென்று காதலால் திருமணம், திடீரென்று காதலால் மறுமணம் இதெல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல நிலை. இடமாற்றம் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம். திருமணம் மறுமணம் உறவுகளால் இவங்களுக்கு படுக்கை ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய நல்ல பலன்கள். ஆனால் எல்லா விஷயங்களிலுமே திருமணம் செய்யக்கூடிய வரனை நல்ல விசாரிக்க வேண்டும். காதல் ஏற்படக்கூடிய அந்த நபர்களோடு நீங்கள் அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப விசாரித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றபடி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருப்பது போல தெரியவில்லை. தனுசு ராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்பாகவே ஒரு தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த இத்தனை ராசிகளை தாண்டி 9ஆம் ராசியாகி தனுசு ராசிக்கு ஓரளவிற்கு நல்ல பலனாகவே இது காட்டுகிறது. ஆனால் எந்த விஷயமாக நீங்கள் இருந்தாலும், உறவாக இருந்தாலும், புதிய அறிமுகமாக இருந்தாலும் உடனே நம்ப வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் விசாரித்து விட்டு முடிவுகளை எடுக்க நினைப்பது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். அடுத்து மகரத்திற்கு இந்த 1 மாதம் மே 14 முதல் ஜூன் 13 வரை இந்த குரு செல்லக்கூடிய செவ்வாய் சாரத்தில் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மகரத்திற்கு குரு 3, 12 கூடிய ஆகாத ஒரு ஆதிபத்தியம் உடையவர். முதலில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ரொம்பவே முக்கியமாக ஒரு ஆகாத ஆதிபத்தியம் உடையவர். இவர் தசாபுத்திகளில் மட்டுமே தொல்லைகளை கொடுப்பார். கோச்சாரத்தில் பெரிய தொல்லைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தசாபுத்திகளில் 90% தொல்லை கொடுப்பார். கோச்சாரத்தில் ஒரு 55% தொல்லைகளை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். துலாம் ராசிக்குடைய இதே பலன் தான் மகரத்திற்கும் அப்ளை ஆகும். மகரத்திற்கு குரு திசை அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான திசை தான். அந்த அடிப்படையில் மகரத்திற்கு விரையாதிபதியாக 12ஆம் வீட்டுக்குடையவராக இருக்கிறார். 12 குடையவரும் 3 குடையவருமாக இருக்கக்கூடிய இந்த குரு கிரகம் நல்ல விதமாக பார்த்தால் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் 3 2 முறை 8க்கு சமானமான ஒரு பாவகம் ஆதிபத்திய ரீதியில். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப ஒரு அலைச்சல்களையும் மிக அதிக விரயங்களையும் கொடுத்து நீங்கள் போட்ட முதல்களை எல்லாமே ஒரு என்னமோ யானை வாயில் கரும்பை போட்டால் அது இருந்த இடம் காணாமல் போய்விடும். அந்த லெவலுக்கு விரயங்களை இழுத்து விடக்கூடிய கிரகம் இந்த குரு கிரகம். இந்த குரு 12ஆம் வீட்டுக்குடையவர் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார், பாதக வீட்டிலிருந்து பார்க்கிறார். ஸோ நீங்கள் விரயம் செய்யக்கூடிய தொழில் முதலீடுகளாக இருந்தாலும், வேறு எந்த விஷயம் வாங்கி விரயமாக பணத்தை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னாலும் அது சரியான விரயம் தானா, அது வாங்குவது இப்போ அது தேவையா அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். மகர ராசி
சிலருக்கு மருத்துவ விரயங்களாகவும் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் சுகஸ்தானத்திற்கு ஒரு தொல்லையை கொடுக்கக்கூடிய ரோகஸ்தானத்தையும் இந்த குரு ஒரு நட்சத்திர சார அடிப்படையில் கனெக்ட் பண்ணுவது. 6இல் அமர்ந்த குரு 4ஆம் வீட்டு சாரத்தில் செல்வது 6ஐ வளர்த்து 6இன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை வளர்ப்பார். இதில் என்ன நன்மை இருக்கிறது? பணியில் மிகப்பெரிய வளர்ச்சி, ஜாப்ல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய லாபம். ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. கடன்களில் மிகப்பெரிய அளவிற்கு மூழ்கி போகக்கூடிய அளவிற்கு கடன் வாங்க தூண்டக்கூடிய நிலையை இது கொடுக்கலாம். இந்த முதல் 1 மாதம் மட்டும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் முதலீடுகளாக இருந்தாலும், ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதாக இருந்தாலும், விரயங்கள் செய்வதாக இருந்தாலும், கடன் வாங்குவதாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். ஒரு ரெகுலரான ஜாப்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஓரளவிற்கு சேஃபான நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம், நல்ல விரயம், நல்ல ஒரு சுகஸ்தானம், நல்ல ஒரு 6ஆம் பாவகமாக செயல்பட்டு விடும். ஆனால் வேறு வேலைகள் செய்பவர்களுக்கு இதே பாவகங்கள் வேறு சில பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மகர ராசி மருத்துவ விரயங்கள் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை, பணியில் அபார வளர்ச்சி ஏற்படும், ரொம்ப நல்ல தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அதே சமயம் திருமண வாழ்விலும் சில பிரச்சனைகள், பிரிவினைகள் ஏற்பட கோச்சாரத்தில் வாய்ப்பு இருக்கிறது. மகரத்தில் உள்ளவர்கள் திருமண வாழ்வை உங்களுக்கு எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த முடிவை நோக்கி முயற்சிகளை செலுத்த வேண்டும். அடுத்தது கும்ப ராசிக்கு இந்த முதல் 1 மாதம் ஆகிய குரு பயிற்சியில் மிருகசீரிடத்தில் செல்லக்கூடிய குரு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கும்பத்திற்கு 2-11 கூடியவராக ஒரு குரு. இவர் எந்த நன்மைகளையும் கொடுக்க மாட்டார், என்ன தீமைகளையும் கொடுக்க மாட்டார். ஆனால் பணத்தை மட்டும் அபரிமிதமாக கொடுத்து விடுவார். 211 அப்படின்னு சொல்லக்கூடியது பிரமாதமான தன யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆனால் கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் ஜென்மத்தில் வந்த ஒரு சனியினால் கும்பராசிக்காரர்கள் பரம்பரையிலே இருந்த பணக்காரர்களாக இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்ததையும் நான் பார்த்து விட்டேன். ஸோ இந்த தனத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய குரு கிரகம் சரியான நேரத்தில் நமக்கு உதவுவதற்கு அவர் ரெடியாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு உதவக்கூடியவர் புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அவசரத்திற்கு உதவி கிடைக்கும். ஸோ இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சியுடைய முதல் மாதம் 2-11 கூடிய கிரகம் வாங்கக்கூடிய சாரம் பார்த்தீங்கன்னா 3-10 கூடிய சாரம், அமரக்கூடிய வீடு 5. ஸோ ஒரு தனத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. நீண்ட நாட்கள் இருந்த பிரச்சனைகளை தாண்டி கடந்த 3 வருடங்களாக வாழ்க்கையை வெறுத்து ரொம்ப பிரச்சனையில் இருந்த கும்பத்திற்கு ஒரு மறுபிறவி போல, ஒரு 2வது இன்னிங்ஸ் கொடுக்கப்பட்ட நிலை போல நீங்கள் இதை நல்லவிதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரே மாதம்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் 5இல் அமரக்கூடிய குரு கிரகம் ஒரு ஆஸ்பீஷியஸான நல்ல ஒரு அமர்வு, பெரிய தொல்லையான ஆதிபத்தியம் இல்லாத நிலையில் தனாதிபதி 5இல் இருப்பது மிகப்பெரிய ஒரு வாக்குவன்மையால் பெரிய ஒரு பூர்வ புண்ணிய பலன்களை நீங்கள் அடையக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகளுக்கு வளர்ச்சியான நிலை, குழந்தைகளுக்கு தொழில் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள், அவர்களுக்கு பணியும் கிடைக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், திருமணமும் நடக்கும். உங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தினால் நடக்கக்கூடிய நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜாப்ல இருந்து நீண்ட நாள் வெளியில் வந்து சுயமாக தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த மாதம் அதற்குடைய நீங்கள் வந்து அதற்குடைய ஒரு ஃபவுண்டேஷன் இல்லைன்னா அதோட கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நீங்கள் அதை தயார் செய்து கொள்வது ரொம்ப நல்ல நிலை. பிரயாணங்கள் ஏற்படும், அதிர்ஷ்டம், லாபம், காதலால் திருமணம், காதலால் மறுமணம், இதெல்லாமே கும்பத்திற்கு ரொம்ப அற்புதமாக நடக்க இருக்கிறது. ஸோ ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்காத குரு கிரகம் ஒரு மாடரேட்டான நியூட்ரலான கிரகமாக இருந்து அவர் நல்ல வீட்டில் வந்து அமர்வதனால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பதற்கு கும்பத்திற்கு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த ஒரு ராகுவினுடைய சாரம் திருவாதிரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். ஆனால் இந்த செவ்வாயுடைய சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, தொழில் வளர்ச்சி, அதிர்ஷ்டத்தால் நன்மை, ஓரளவிற்கு நீங்கள் 50% ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நல்ல நிலை. 2.5 ஆண்டுகள் நீங்கள் இழந்ததை இந்த 1 மாதத்தில் ரெக்கவர் பண்ணக்கூடிய அளவிற்கு எல்லா பிளானிங்கும் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது லாஸ்ட் ராசி மீன ராசி. இவர்களுக்கு 1-10 கூடியவராக இயற்கையாக வரக்கூடிய குரு கிரகம்
தொடர்பு கொள்ளக்கூடிய நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா 2-9, அமரக்கூடிய வீடு 4. இவர்களுக்கும் ஒரு பெரிய ஜாக்பாட் யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மீனம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க கடந்த விரயஸ்தான சனியிலே மிகுந்த தொல்லைகளாக ஒரு பலனை அடைந்திருந்தார்கள். இந்த ஜென்மத்தில் இருந்த கேது ஜென்மத்தில் உள்ள ராகு, 7ல் இருந்த கேது, இதெல்லாம் ஒரு ஆடட் ஃபியூவல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இப்பொழுது உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் தனக்குத்தானே நன்மைகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்ப தலைவர் போல, குடும்ப தலைவர் எல்லோருக்கும் எல்லாம் வாங்கி கொடுப்பார், தனக்கு வேணுங்கிறதையும் அவரை தான் தனக்கு வாங்கி கொள்ள வேண்டும். ஆனால் தற்காலத்தில் அவங்களுடைய குழந்தைகள் இல்லை ஸ்பவுஸ் அதெல்லாம் கிஃப்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தவரையும் அந்த காலத்து தலைவர் போல தனக்கு வேணுங்கிறதை இவங்க தானே தான் செய்து கொள்ள வேண்டும் மீனராசி. ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு ஒரு சில அலைச்சல்கள் சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இவங்களுக்கு தொழில் வருமானம், உத்தியோகத்தில் ஏற்றம் இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை, உத்தியோகத்தில் சில இடமாற்றம் தவிர்க்க முடியாத நிலையில் மீனத்திற்கு ஏற்படலாம். கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது 90% இந்த பலன்கள் சொல்கிறது. ஓரளவிற்கு இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாலே, அனைத்து ராசி நண்பர்களும் இந்த பலன்களை எல்லாமே நீங்கள் தவிர்க்காமல் ஏற்றுக்கொண்டாலே நிறைய நன்மைகளை நீங்கள் சந்திக்க முடியும். மீனத்திற்கு தொழில் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். 10 வீடு 9ஆம் வீட்டு தொடர்பாக வரக்கூடிய நிலை, அவர் 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ உங்களுக்கு 8, 9, 10 அனைத்து பாவகங்களும் வேலை செய்வது வாழ்க்கை துணைக்கும் வருமானம் அதிகரிக்கும், தைரியம் தன்னம்பிக்கை கூடும், அவர்களுக்கும் நல்ல ஒரு சுகபோகமாக வாழ்க்கைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு தொழில் மாற்றம், உங்களுக்கும் இடமாற்றம், அவர்களுக்கும் இடமாற்றம், எல்லாமே ஆளுக்கு ஒரு இடமாற்றமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியாக இந்த 7.5ல் இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மாற்றங்கள் எது வந்தாலும் தவிர்க்காமல் இருப்பது மீனத்திற்கு மட்டும் இல்லாமல் இந்த 12 ராசிகளுக்குமே நினைத்தாலும் தடுக்க முடியாத இந்த மாற்றங்களை தவிர்க்க நினைக்காமல் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய வேண்டும். இதுதான் குரு பெயர்ச்சி அடைந்த முதல் மாதமாகிய மே 14 ஜூன் 13 வரை 2025ஆம் ஆண்டு குரு செவ்வாயுடைய மிருகசீரிடத்தில் செல்லும் பொழுது நடக்கக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.